Once again, I cordially welcome His Excellency on behalf of the Secular Human Resources Development Trust. இந்த இனிய விழாவிலே முதல் தொகுதியினை மேதக ஆளுநர் அவர்கள் வெளியிட அதனை பெற்றுக்கொள்வதற்கு வருகை புரிந்திருக்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய ஐயா நடராஜன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மொத்தம் 10 தொகுதிகளாக தொகுக்கப்பெற்ற ஓர் இமாலய சாதனை இந்த நூல் என்றால் அது மிகையாகாது. 7 ஆண்டு கால உழைப்பில் 7000 பக்கத்தில் 10 தொகுதிகளாக 10 தலைப்பிலே இந்த தொகுதிகள் இங்கே வெளியிடப்படுகின்றன. 2வது தொகுதியினை வெளியிட்டு வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற திருவாடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளை இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் ஆதீனகர்த்தராக பதவியேற்று முதலிலே கலந்து கொள்ளுகின்ற விழா என்பதிலே எங்களுக்கு மிகுந்த பெருமிதம் உண்டு. 3வது தொகுதியினை வெளியிட்டு வாழ்த்துரை நல்க வந்திருக்கிற வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களையும் இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். 4வது தொகுதியை வெளியிட்டு வாழ்த்துரை வந்திருக்கின்ற தமிழிலே அற்புதமான உரையை மக்களிடத்திலே செலுத்தி ஆன்மீகத்தை வளர்க்கின்ற மரியாதைக்குரிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களையும் இந்த சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். 5வது தொகுதியை வெளியிட்டு வாழ்த்துரை நல்க வந்திருக்கிற திருப்பனந்தாள் காசிமடத்து இணை அதிபர் சுந்தரமூர்த்தி தம்பிரான் சுவாமிகளையும் இந்த அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். 6வது தொகுதியினை வெளியிட்டு வாழ்த்துரை நல்க வந்திருக்கிற கோவை கௌராமலயம் மடாதிபதி தவத்திரு குமரகுரு சுவாமிகள் அவர்களையும் வருக வருக என்று இந்த அவையின் சார்பாக வரவேற்கின்றேன். 7வது தொகுதியினை வெளியிட்டிருக்கிற கோவை பேரூராதீன இளைய பட்டம் தவத்திருமுனைவர் மருதாச்சல அடிகளார் அவர்களையும் வருக வருக என இந்த அவையின் சார்பாக வரவேற்கின்றேன். இரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் தவத்திரு பாலமுருகனடிகை சுவாமிகள் அவர்கள் 7வது தொகுதியை வெளியிட்டு வாழ்த்துரை நல்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். வடலூர் சமர சன்மார்க்க நிலைய நிறுவனர் சன்மார்க்க தேசிகர் தவத்திரு ஊரனடிகளார் அவர்கள் 9வது தொகுதியை வெளியிட்டு வாழ்த்துரை நல்க வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஷயம் ஆசிரியர் தவத்திரு சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களையும் இந்த சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நூல்களை வெளியிட அதனை பெற்றுக்கொள்வதற்கு இசைவு தந்து இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதி சகோதரி KPK வாசுகி அவர்களை வருக வருக என்று இந்த அவையின் சார்பாக வரவேற்கின்றேன். கோபம் கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர் திருப்பணி செல்வர் வசந்தகுமார் அவர்களை இந்த அவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நூலினை வெளியிடுவதற்கு முழு காரணமாக முதற்காரணமாக இருந்து பொருளுதவியும் அருளுதவியும் நல்கிய கருமுத்து கண்ணன் அவர்களை வருக வருக என்று இந்த சபையின் சார்பாக வரவேற்கின்றேன். தமிழக உழவார பேரமைப்பின் நிறுவனர் செந்தமிழ் புரவலர் இரா ராஜசேகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த வெளியீட்டு விழாவின் அரங்கத்தையும் இதனை அழகுபடுத்துவதையும் இதனை செம்மையாக நடத்தி செல்வதற்கும் தன்னுடைய உழைப்பை சோராது நல்கி இன்றைக்கு இந்த இனிய விழா அழகுற அடைவதற்கு ஆற்றலாளர் சிவாலயம் ஜே மோகன் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் ஒரு தொகுதியை பெற்று சிறப்பிக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தருமபுரம் ஆதீன தமிழ்ப்புலவர் என் இளைய வயது முதல் எனக்கு அறிமுகமானவர்.
எங்கள் அண்ணனையே பயிற்றுவித்தவர் பேராசிரியர் ஈசா குருசாமி தேசிகர் அவர்கள். அவர்களும் ஒரு தொகுதியினை பெற்று மகிழ இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று இந்த அவையின் சார்பாக வரவேற்கின்றேன். அனைத்து கோயில்களிலும் அர்ச்சனைகள் நடைபெறுகிற போது வேதாகமத்தை சொல்லி இறைவனை வாழ்த்துகின்ற பல ஆச்சாரியார்களை உருவாக்குகின்ற டாக்டர் சிவஸ்ரீ சி பிச்சைக்குருக்கள் பிள்ளையார்பட்டி வேத சவாகம பாடசாலை அவர்களை வருக வருக என்று இந்த அவையின் சார்பாக வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்வுக்கு அறிமுக உரை தர இருக்கின்ற தோடுடைய செவியன் என்று இறைவனை அடையாளம் காட்டிய ஞானசம்பந்தருடைய திருப்பெயரை கொண்டிருக்கின்ற ஐயா திரு ஆளுடைய அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதற்கு பிறகு இரண்டாவது நிகழ்ச்சியாக திறனாய்வு பேருரை வழங்க வந்திருக்கிற கம்பவாரதி திரு இ ஜெயராஜ் அவர்கள் இலங்கையை சார்ந்தவர். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவை இரண்டு பகுதியாக பிரித்து முதலில் நூல் வெளியீட்டு விழா பின்னர் வாழ்த்தரங்கம் என்று ஏற்பாடு செய்திருந்த பொழுது நான் என்னுடைய சகோதரரை கேட்டேன், ஒரு விழா முடிந்து மக்கள் வெளியிலே சென்றால் மீண்டும் அந்த அவையை எப்படி உள்ளே வர வைப்பது என்று. அப்பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மேடையிலே பேச ஆரம்பித்தால் வெளியில் இருப்பவர்களெல்லாம் உள்ளே வந்து விடுவார்கள் என்று. அப்படிப்பட்ட பேச்சாற்றல் கொண்ட இந்த விழாவில் வாழ்த்த வருகை தந்திருக்கிற அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். கலைமாமணி டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை பற்றி இங்கே நான் சொல்லுவது கொல்லன் இடத்திலே ஊசி விற்பது போல ஆகிவிடும். அவர்களுடைய அழகிய தமிழ் உச்சரிப்பும் ஆழ்ந்த ஞானமும் சொல்லியவற்றை கேட்டு சென்றவர்கள் பலமுறை சிந்தித்து மகிழவும் கூடிய அளவிலே மிகச்சிறந்த உரையாற்றக்கூடிய சகோதரி சுதா சேஷையன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களையும் இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாழ்த்துறை நல்க வந்திருக்கின்ற மேனாள் தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா அவை நடராஜன் அவர்கள் கையிலே ஏது குறிப்புமின்றி மேடையிலே பல மணி நேரம் கேட்கின்றவர்களை கட்டி போடுகின்ற ஆற்றலுடைய பேச்சாளர். அவர்கள் அண்ணனுடைய மிக நெருங்கிய நண்பரும் ஆவார்கள். அவர்களும் இங்கே வாழ்த்துறை நல்க வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே எடுத்துச் செல்லுகின்ற பெரும் பணியினை ஆற்றுகின்ற பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். ஒரு விழா இனிதே பக்குவமாக நடைபெறுவதற்கு, பாதுகாப்போடு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேதகு ஆளுநர் அவர்களுடைய மாளிகையிலிருந்து உடன் வந்திருக்கிற அந்த மாளிகையைச் சேர்ந்த அரசு ஊழியர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் இருப்பவர்கள், வாழ்த்துறை வழங்க வந்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் உற்சாகம் தரவும் அந்த தமிழ் பருகவும் வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், சைவ பெரியார்கள் அனைவரையும் இந்த அவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவர்கள் அனைவரையும் வரவேற்றுவிட்டு ஒருவர் இந்த விழாவினுடைய பகுதியாக இருந்தாலும் அவரை வரவேற்கவில்லை என்று சொன்னால் அது முறையாகாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் இரா செல்வகணபதி அவருடைய குடும்பத்தாரை, அவருடைய மனைவியை, மகளை, மகனையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதன் காரணம் உங்களுக்கு தெரியாது. 8 ஆண்டு கால உழைப்பில் அண்ணன் பெற்ற துன்பங்களில் 90 விழுக்காடை அவர்கள் சுமந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வருவது இயற்கையானது என்றாலும் கூட இந்த மேடையிலே அவர்களை கௌரவித்து வருக வருக என்று வரவேற்பதே மரியாதைக்குரியது. அதே போல இந்த புத்தக பணியிலே, இந்த நூலை உருவாக்குவதிலே பணியாற்றி இன்றைக்கு பேராசிரியர் செல்வகணபதி அவர்களுடைய கையிலே பட்டங்களை வாங்க இருக்கின்ற சகோதரிகள் மற்றும் இந்த நூலுக்காக தங்களுடைய உழைப்பை நல்கிய அனைவரையும் வருக 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 என்று இருகரம் குப்பி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அறிமுக உரை மேனாள் அரசு செயலர்
பேராசிரியர் திரு கு. ஆளுடைய பிள்ளை அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார். His Excellency Dr. K. Rosaya Garu, the Governor of Tamil Nadu, a tall national figure who has endeared himself to the people of Tamil Nadu with his very high, rich, vast and varied experience, and has had the unique record of presenting 13 annual budgets in Andhra Pradesh as Finance Minister. He has earned the respect and regard of all sections of people and enriched the social life of Tamil Nadu, in particular the people, by participating in functions relating to education, health, industry, culture and literature. By presiding over this unique encyclopedia release function, His Excellency has honored a scholar who has edited this great work and over 200 scholars who have contributed valuable research and authentic material to be included in this 10-volume effort. The consummation of the 7 years of challenging task of collecting, categorizing and classifying the material on Saiva religion, consisting of 26,000 items and 45 critical essays, and on philosophy, Saiva Siddhanta philosophy as well, is witnessed today by the release of the volumes, which will be a veritable source of reference, research and reflection for decades to come in this field. I request His Excellency to release the first volume of this encyclopedia entitled Saiva Samayam Tamilagam. The Honorable Justice Mr. S. Natarajan, former Judge of the Supreme Court of India and Chairman of the Sekira Research Center over the past 2 decades, has been conducting Sekira Vila annually with great literary and religious fervor over the past 18 years. He is a great jurist, a lover of Tamil literature, and he has been a great patron of arts and has contributed substantially to the educational development of the state. Son-in-law of a great and highly respected leader, Sir Ponnambalam Tyagarajan, Justice has always lent a golden touch to any project or program with which he has been connected. It is fitting that an illustrious person of his standing receives the first copy from His Excellency the Governor. I request His Excellency to kindly hand over the first volume and release it and place it in the hands of Justice S. Natarajan. மேதகு ஆளுநர் அவர்கள் அனுமதியுடன் மற்ற செய்திகளை தமிழில் தருவதற்கு நான் விழைகின்றேன். 2வது தொகுதி சைவ சமய உலகம் என்பதை திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். திரு வசந்தகுமார் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் 6 திங்களுக்கு முன் இந்த ஆதீனை பொறுப்பை ஏற்றவர். 25 ஆண்டுகளாக திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமான் கோயிலில் கட்டளை தம்பிரானாக இருந்த பெருமை அவருக்கு உண்டு.
கருமுத்து சன் வந்திருக்கார். இரண்டாவது தொகுதியை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் தவறு திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். திருமுறை தலங்கள் என்ற தலைப்பில் உள்ள அந்த தொகுதியை நீதியரசர் KPK வாசுகி அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். 450 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. பின் பிரான்மலையிலும் தற்போது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியிலும் இயங்கி வரும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் தமிழன்பும் பேச்சாற்றலும் பக்திமயம் மிக்க பேராளர் குன்றக்குடி ஆதீன தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இந்த நூலை நீதியரசர் KPK வாசுகி அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். நீதியரசர் KPK வாசுகி அவர்கள் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் மிக்கவர். புகழ்பெற்ற இசைவாணர் KB சுந்தராம்பாள் அவர்கள் மரபில் வந்தவர். நீதித்துறையில் ஒளிமிகுந்த விண்மீனாக வலம் வருபவர். மரபுகளை காத்து துணிவுடன் செயலாற்றும் தன்மையர். அடுத்து வேளாண்